வணக்கம் நண்பர்களே. நான் இங்கே என்ன ஒரு விஷயம் செய்து வைத்திருக்கிறேன் என்று பாருங்கள். நான் இப்போது கிளாட் கோட் ஏஐ ஏஜென்ட்டை நேரடியாக என் மொபைல் போனிலேயே இயக்கிக் கொண்டிருக்கிறேன். அதுவும் முற்றிலும் இலவசமாக. இது கிளாட் கோட் ரிமோட் கண்ட்ரோல் ஃபீச்சர் இல்லை என்பதை முதலில் தெளிவாக சொல்லிக்கொள்ள வேண்டும். என்னிடம் கிளாட் ப்ரோ அல்லது ப்ரோ மேக்ஸ் பிளான் எதுவும் இல்லை. இது முழுவதும் மொபைல் போனிலேயே நேட்டிவாக இயங்குகிறது. இதில் சிறந்த விஷயம் என்னவென்றால், இதை அமைப்பது மிகவும் எளிதானது. இந்த வீடியோ முடியும் வரை நீங்களும் கவனமாக இருந்தால் எல்லாம் புரிந்து கொள்ளலாம். இப்போது உங்கள் திரையில் ஓடிக்கொண்டிருக்கும் இந்த கேமை பாருங்கள். அதை நான் ஒரு சிங்கிள் லைன் கோட் கூட எழுதாமல் உருவாக்கினேன். இந்த ஏஐ ஏஜென்ட் தான் எல்லாவற்றையும் தானாக செய்து முடித்தது. மேலும் நான் என் GitHub அக்கவுண்டை இதற்கு கனெக்ட் செய்துள்ளேன். அதனால் இது ப்ராஜெக்டை நேரடியாக ரெபாசிட்டரிக்கு புஷ் செய்ய முடியும். நீங்கள் இப்போது பார்க்கும் ரெப்போ தான் நான் விற்காட்டிய ஷூட்டிங் கேம். அதில் இருக்கும் கோடு மிகவும் சுத்தமாகவும் ஒழுங்காகவும் இருக்கிறது. ஒரு அனுபவம் உள்ள டெவலப்பர் எழுதுவது போல. அதுவும் மட்டும் இல்லாமல் இது தானாகவே ஒரு நல்ல ரீட்மி ஃபைலை உருவாக்கி அதில் தேவையான தகவல்களையும் சேர்த்துள்ளது. இதன் மிகப்பெரிய பலம் என்னவென்றால், நீங்கள் உங்கள் மொபைல் போனுக்கு கீபோர்டு மற்றும் மவுஸ் கனெக்ட் செய்தால் உங்களிடம் ஒரு முழுமையான ப்ரோக்ராமிங் என்வைரன்மெண்ட் தயாராகிவிடும். ஒரு சரியான வைட் கோடிங் செட்டப் உங்கள் கையில் இருக்கும். நீங்கள் என்ன பில்ட் செய்ய வேண்டும் என்று சொல்லினால் இந்த ஏஜென்ட் அதை செய்து காட்டும். உங்கள் நேட்டிவ் லாங்குவேஜிலேயே நீங்கள் சொல்லினாலும் கூட அவை ஒரு கம்ப்ளீட் ஒர்க்கிங் ப்ரோக்ராமாக மாற்றிவிடும். ஆப்ஸ், கேம்ஸ், வெப்சைட்ஸ் எதையும் உருவாக்கலாம். ப்ரோக்ராமிங் நாலேஜ் இல்லாதவர்களுக்கும் இது மிகவும் உதவியாக இருக்கும். இப்போது செட்டப் எப்படி செய்ய வேண்டும் என்று பார்க்கலாம். முதலில் உங்கள் மொபைலில் 2 விஷயங்கள் தேவை: டெர்மக்ஸ் ஆப் மற்றும் நான் கொடுத்துள்ள கமாண்ட் ரெபாசிட்டரி. இந்த 2 லிங்குகளும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். முதலில் டெர்மக்ஸை இன்ஸ்டால் செய்து முதல் கமாண்டை காப்பி செய்து பேஸ்ட் செய்யுங்கள். பிறகு என்டர் அழுத்துங்கள். ப்ராம்ப்ட் வந்தால் y என்று டைப் செய்து கன்ஃபார்ம் செய்யுங்கள். இது உங்கள் பேக்கேஜஸை அப்டேட் செய்து நோட்லேஸை இன்ஸ்டால் செய்யும். அடுத்து இரண்டாவது கமாண்ட் npm கமாண்ட் காப்பி செய்து பேஸ்ட் செய்து என்டர் அழுத்துங்கள். பிறகு மூன்றாவது கமாண்டை காப்பி செய்யுங்கள். அதை ரன் செய்யும் சிறிய மாற்றம் செய்ய வேண்டும். அதற்கு முன்பு நீங்கள் ஒரு API எடுத்திருக்க வேண்டும். அதற்காக ஓப்பன் ரவுட்டர் வெப்சைட்டுக்கு செல்லுங்கள். கெட் API என்பதை கிளிக் செய்யுங்கள். உங்கள் கூகுள் அக்கௌண்ட் மூலம் லாகின் செய்யுங்கள். பிறகு கிரியேட் என்பதை அழுத்தி உங்கள் பெயர் கொடுத்து ஜெனரேட் செய்யுங்கள். உங்கள் API தயாராகும். அதை காப்பி செய்து பாதுகாப்பாக வைத்துக் கொள்ளுங்கள். ஓப்பன் ரவுட்டரில் பல ஃப்ரீ மாடல்ஸ் கிடைக்கும். எக்ஸ்ப்ளோர் மாடல்ஸ் போது ஃப்ரீ ரிசர்ச் செய்தால் அவைலபிள் மாடல்ஸ் எல்லாம் காட்டப்படும். அது GPTFS, அதில் GPT OSS, மெட்டா லாமா, குயின் கோடர் போன்ற பல மாடல்ஸ் இருக்கும். உங்களுக்கு பிடித்த மாடலை செலக்ட் செய்து அதன் மாடல் ஐடியை காப்பி செய்யுங்கள். பின்னர் டெர்மக்ஸ்க்கு திரும்பி வாருங்கள். API கீ இருக்கும் இடத்தில் நீங்கள் காப்பி செய்த கீயை பேஸ்ட் செய்யுங்கள். தேவையெனில் மாடல் ஐடியை மாற்றிக்கொள்ளலாம். அனைத்தும் சரியாக இருந்தால் கமாண்டை ரன் செய்யுங்கள். செட்டப் முடிந்ததும் கிளாட் என்று டைப் செய்து என்டர் அழுத்துங்கள். ஒரு வெல்கம் மெசேஜ் வரும். என்டர் அழுத்தி தொடருங்கள். செக்யூரிட்டி நோட் வரும். அதையும் என்டர் அழுத்தி கடந்து செல்லுங்கள். பிறகு ஃபோல்டரை ட்ரஸ்ட் செய்ய கன்ஃபர்ம் செய்யுங்கள். அவ்வளவுதான். இப்போது உங்கள் கிளாட் கோட் CLI ஏஜென்ட் மொபைல் போனில் தயார். அதுவும் எந்த செலவும் இல்லாமல். இப்போது நீங்கள் உங்கள் ப்ராஜெக்ட்ஸை உருவாக்க தொடங்கலாம். புதிய விஷயங்களை முயற்சி செய்யலாம். கோடிங் கற்றுக்கொள்ளலாம். உங்கள் திறமையை வளர்த்துக் கொள்ளலாம். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் ஒரு லைக் கொடுக்கவும். ஏதேனும் சிக்கல் இருந்தால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உதவ முயற்சிப்பேன்.